அந்த நேரடி கொள்முதல் நிலையங்கள்ல எத்தனை பேர் போய் பார்த்திருக்கிறீங்க? பார்த்திருக்கீங்களாமா? நான் போய் பார்த்திருக்கிறேன். நேரடி கொள்முதல் நிலையங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. ஒரு வெட்ட வெளியில அப்படியே மூட்டையா லட்சக்கணக்கான மூட்டைகளை அடுக்கி வச்சிருப்பாங்க. மழையா இருந்தாலும் அந்த நெல் மூட்டை அங்கதான் ஊறி போய் கிடக்கும். வெயிலா இருந்தாலும் அந்த நெல் மூட்டை அங்கேயே காஞ்சு போய் கிடக்கும். அதுதான் அங்க கதி. ஆனா டாஸ்மாக் கடையெல்லாம் பார்த்திருக்கீங்களா? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? பேங்க் மாதிரி இருக்கும். பேங்க் நாங்க காசு புழங்குற இடம் எப்படி இருக்கும்? வெளியில இரும்பு கேட்டு, 2 பக்கம் உங்களுக்கு சிசிடிவி கேமரா இருக்குமா இல்லையா? ஆயுதம் ஏந்திய போலீஸ்காரங்க எல்லாம் வச்சு அவ்வளோ செக்யூரிட்டியா அவ்வளோ பாதுகாப்பா ஒரு வங்கியை வச்சிருப்பாங்க. டாஸ்மாக் கடையும் அப்படிதான் வச்சிருக்கிறாங்க. வெளியில பார்த்தா இரும்பு கேட்டு, அதுக்குள்ள வந்து லைட்டு, அதுக்குள்ள வந்து சிசிடிவி செக்யூரிட்டி கேமரா, அதை பார்த்துக்க 4 பேர். இன்னும் 4 பேர் துப்பாக்கி அந்த போலீஸ்காரங்களை தான் அது காவலுக்கு போடல. மத்த எல்லாமே பண்ணிட்டாங்க. அதுக்கு டாஸ்மாக்கு கடைக்கு, ஒரு குடி கடைக்கு, ஒயின் ஷாப்புக்கு இவ்வளோ பந்தோபஸ்து கொடுக்குறீங்க. ஒரு நெல் மூட்டை கோடவுனுக்கு கொடுக்க மாட்டீங்களே, இன்னும் அநியாயம் இது இல்ல? அதுக்கு தானே கொடுக்கணும். நெல் மூட்டை என்னது? நம்ம சாப்பிடுற அரிசி, நம் குழந்தைங்க சாப்பிடுற அரிசி. அந்த சோறுக்கு அப்படியே வெட்ட வெளியில போட்டு வச்சுட்டீங்க. அதுக்கு தார்பாய் வாங்கி தரோன்னு வருஷம் ஒரு ஏமாற்று திட்டம் வேற. ஏன் தார்பாய்? ஒரு ஷீட் போடுங்க, அதுக்கு ஒரு நல்ல கோடவுன் கட்டுங்க. அதுல வேற டார்ஜெட் என்ன? அதுக்கு ஒரு நாளைக்கு 400 மூட்டைக்கு மேல எடுக்க மாட்டேன், ஒரு நாளைக்கு 1000 மூட்டைக்கு மேல எடுக்க மாட்டேன். 401வது மூட்டை வந்தாலும் 4 நாளைக்கு தான். என்னது இது? ஆனா டாஸ்மாக்கு என்ன டார்கெட்? 400 ரூபாய் குடிச்சாலும் ஓகே, 4000 ரூபாய் குடிச்சாலும் ஓகே, 4000 கோடி ரூபாய் குடிச்சாலும் ஓகே. இது வாங்க, இது அரசாங்கம் எப்படி இப்படி நடப்பாங்க? எனக்கு மனசாட்சியே கிடையாதா? இதுக்கு டார்கெட் என்னன்னா எவ்வளவு வேணாலும் குடிக்கலாம். அதுதான் டாஸ்மாக் ஒயின் கடைக்கு பெரிய அனுமதி. எவ்வளவு வேணா சரக்கு வைங்க, ஆனா நெல்லை மட்டும் ஒரு மூட்டை அதிகமா வாங்கிடக்கூடாது. என்னது இது? இதான் உங்ககிட்ட நாங்க கேட்ட நிர்வாகமா? ஏன் நெல்லு மூட்டை கோடவுன் நல்லா கட்டி வைங்க. அந்த நெல்லு மூட்டை, ஐயோ நம்ம விளைவிச்ச நெல்லாச்சே, அது மழையில வெயில காய்தானே, அது மேலே போய் விவசாயிங்க படுத்துக்கிறாங்களாம். என்ன அது? அநியாயமா இருக்குது. அப்ப எப்ப அரசாங்கம் எடுப்பாங்கன்னு பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதை எப்ப எடுத்து முடிச்சாங்களோ அதுக்கப்புறம் காசு ஏதாவது கிடைச்சா வாங்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. அதுக்கப்புறமா அந்த நெல்லு மூட்டை என்னாச்சு? இந்த கும்பகோணத்துல நடந்தது அந்த விஷயம் தெரியுமா? ட்ரெயின் பக்கத்துல, ட்ரெயின் ஸ்டேஷனா, ரயில் நிலையத்துல எத்தனை லாரி நின்று மூட்டை அழுவுச்சு? 30,000 மூட்டையோ என்னமோ நினைக்கிறேன். 30,000 டன்னா, அவ்வளோ டன்னும் லாரியில மூட்டை ஏத்தி சரக்கு ரயில்ல கொண்டு போய் வெளியூர்ல அனுப்புறாங்களாமா. அதை கொண்டு வந்து இங்க கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன்ல நிறுத்தி வச்சுட்டு 10 நாள் அது கிடக்குது. ஏன்? அந்த ட்ரெயின் தான் வரலன்னு தெரிஞ்சிச்சுல 2ஆம் நாள். அந்த லாரியிலேயே கொண்டு போய் விட்டு அந்த மூட்டையை கொண்டு போய் அந்த இடத்துல இறக்கி இருக்கலாம்ல. லாரி தான் போட மாட்டேன்னு சொல்ல போதா? அது தினம் அந்த லாரிக்கு நீங்க வாடகை கொடுத்துருப்பீங்க, அந்த கிளீனர் டிரைவருக்கு சாப்பாடு போட்டிருப்பீங்க. அந்த லாரி உரிமையாளருக்கு அந்த 10 நாளுக்கும் கண்டிப்பாக வாடகைன்னு ஒண்ணு கொடுத்துருப்பாங்கல்ல. அந்த வாடகை எடுத்துன்னு போய் கொண்டு போய் டீசல் போட்டு கொண்டு போய் அந்த இடத்துல நெல் மூட்டையை இறக்கிந்தா கூட அந்த நெல் மூட்டையை காப்பாத்திருக்கலாம். எல்லாம் அப்படியே நெல்லு நாத்து விளைஞ்சு போச்சு. இதான் நடந்தது. இப்படியா ஒரு நிர்வாகம் பண்ணுவாங்க? நல்ல கோடவுன் கட்டுங்க, லட்சக்கணக்கான மூட்டைகளை சேகரிக்க கோடவுன் கட்டுங்க. அதெல்லாம் பண்ணல. எங்க பசங்க குழந்தைங்க குடிக்கிறதுக்கு வைன் ஷாப் திறக்கிறீங்க. நல்லா எங்க பார்த்தாலும் ஒயின் ஷாப், சந்து கடை, பொந்து கடை எல்லாம் திறந்து பசங்களை எல்லாம் குடிகாரர்கள் ஆக்கியதுதான் மிச்சமே தவிர வேற எதுவும் பண்ணல.